நமக்கு என்னென்னா அதே மாதிரி எனக்கு ஒன்று நடந்திருக்கு. ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ஒரு மாதிரி ஒருத்தர் ஸ்டோரி சொல்லி மியூசிக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு அவருக்கு அது பிடிக்கல. ஸோ அது வந்து ரொம்ப ஹார்ஷாக இருந்தது. அந்த பிடிக்கல வந்து ரொம்ப ஹார்ஷாக இருந்தது. லைக் வராதுப்பா உனக்கு வராது. ஸோ அது நமக்கு அப்போ ஆப்வியஸ்லி எனக்கு வராது தான். நான் அப்போ லேர்னிங் பீரியடில் இருந்தது தான். அப்போ காமிச்ச ஸ்க்ராச்சஸ் எல்லாமே ரொம்ப இப்போ இருக்கிற குவாலிட்டியை விட ரொம்ப டவுன்கிரேடடாக. பிகாஸ் நம்மக்கிட்ட அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இருக்காது, அந்த அளவுக்கு சிஸ்டம் இருக்காது. ஸோ அதில் பண்ண சவுண்ட்ஸ் வச்சுட்டு நீ இது என்னென்னு எடுத்துகிட்டு இங்கே வந்த அப்படின்னு. ஸோ அந்த ஜோனில் அது இருந்தது. ஸோ அந்த நான் அது கேட்டேன், நான் வரல, நீங்கள் தான் கூப்பிட்டீங்க. ஸோ நானும் ஒரு இடத்துல ட்ரிகர் ஆகி நானும் பேசிவிட்டு ஃபோன் வச்சுட்டோம். பட் ஆனால் அது அதுக்கப்புறம் இவகிட்ட வந்து சொன்னால் எண்ட் ஆஃப் த டே உனக்கு என்ன எழுதியிருக்கோ அது கண்டிப்பாக உங்ககிட்ட தான் வரும். ஸோ நீ இவன் சொன்னால் அவன் சொன்னாங்கிறதுனால உன்னை கம்பேர் பண்ணக்கூடாது. உனக்கு என்ன வருதோ நீ கண்டினியூஸாக